யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய பொழுது பிரசங்கத்தின் தலைப்பு விசுவாசத்தின் ஓட்டம். மீண்டும் ஒரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்க்கறத நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் சீர்திருத்தம் பண்ணி சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிற தேவனா இருக்கிறார். சர்வ வல்லமையின் தேவன் நம்மளை விட்டு விலகாமலும் நம்மளை விட்டு தூர போகாமலும் கூடவே இருந்து வழி நடத்துகிறவரா இருக்கிறார். இந்த கடந்த ஒரு வாரத்திலே நிறைய விதமான காரியங்கள், சம்பவங்கள், நிகழ்வுகள் எல்லாம் நம்ம சந்தித்திருப்போம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மளை கைவிடாத படிக்கு நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார்னாக்கா அது அவருடைய மகாபெரிய கிருபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பின் தேவன் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் பேசப்பட ஒவ்வொரு பிரசங்கமும் நம்ம யூடியூப்ல போட்டுக்கிட்டு வருகிறோம். அநேகர் பார்த்து பலன் அடைஞ்சுகிறார்கள். ஒரு சிலர் கால் பண்ணி அவங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லி இருக்கிறார்கள். நான் கேட்கும் போது நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஏதோ ஒரு காரியங்கள் செய்து கொண்டு வருகிறார், பேசிக் கொண்டு வருகிறார். அவங்களுக்கு ஏற்ற விதமான ருசியை பதார்த்தத்தை மூலியமாக ஆண்டவர் கொடுத்து வருகிறார். பேசப்படுகிற தலைப்பு எல்லாருக்குமே எல்லா விதத்திலையும் ஒரே மாதிரி போகாது. அவங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கர்த்தர் பேச வல்லவரா இருக்கிறார். எந்த நிலையிலும் கர்த்தர் பேச வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதனால கர்த்தர் என்னிடம் பேசலையே அப்படி நீ நினைச்சீங்களாக்கா அது ஆண்டு மேல் தப்பு இல்ல, கேட்கிற உங்க மேல் தான் தப்பு. எந்த அளவுக்கு நீங்க ரிசீவ் பண்ணிக்கிறீங்க ஆண்டோட வார்த்தைய, எந்த அளவு உங்களுக்குன்னு ஆக்கி கொள்ளுகிறீங்க, அதுல தான் அங்க ஆண்டோட கிருகை இருக்கிறது. தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீர் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. தாகம் உள்ளவன் குடிக்கிற தண்ணியோட ருசி வித்தியாசமா இருக்கும். தாகம் இல்லாதவன் அதே தண்ணியை குடித்தாக்கா அது ருசி வித்தியாசமா தான் இருக்கும். ருசியே இல்லைன்னு சொல்லுவாங்க. தாகமா இருக்கும் போது தான் ருசி அறுசுவையா அங்க பார்க்க முடியும். அது போல தேவ செய்தி தாகத்தோடு ஆண்டவரை இன்ற பொழுது எனக்கு என்னப்பா பேச வரீங்க அப்படின்னு பாசிட்டிவாவே எடுத்துக்கொள்ளுங்க. பாஸ்டர் என்ன பார்த்து தான் பேசுறாரு அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் இது மூலமே என்னமோ என்று பேச வருகிறார். தகப்பன் என்னைக்குமே தன் பிள்ளைகளை சீர்திருத்தம் பண்ண விரும்புகிறார். தகப்பனிடம் எப்பவுமே கொஞ்சுகிற வார்த்தை பார்க்கவே முடியாது. எப்பயோ ஒரு வாட்டி தான் சீர்திருத்தம் பண்ண விரும்புகிறார். நீங்க சீர்திருத்தத்தோடு இருந்தீங்களாக்கா உங்க வாழ்க்கை நலமா இருக்கும். அது அறிந்த தேவன் தான் உங்களிடம் சில காரியத்துல சீரியஸா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது பேசும்பொழுது அந்த வேவ வசத்து மூலியமாக உங்களை சரிப்படுத்தி ஆன்மா ஆண்டவர் சரியில்லாம இருக்கிறான்ப்பா திருத்திக் கொள்ளுங்க. ஆண்டு எப்போதுமே கடித்து கொண்டீரான்னு போடப்பட்டிருக்குது. எப்பவுமே ஏசிக்கிட்டே இருக்க மாட்டாரு. தட்டி கொடுப்பார், நம்ம உற்சாகப்படுத்துவார், ஆலோசனை கொடுப்பார். பல கோணத்தில் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறவரா இருக்கார். பேசுகிறதாங்க நம்ம ஆண்டவர். அவர் மட்டும் பேசாம இருந்தாருனாக்கா நமக்கும் ரெண்டு விதமான காரியத்தை சொல்லலாம். ஒன்று, நம்ம அவரோட ஐக்கியம் இல்லாம இருக்கலாம், அல்லது அவரு நம்மோட விருப்பம் இல்லாம நம்மிடம் விருப்பம் இல்லாம இருக்கலாம். பாவியே நேசிக்கிற தேவன் நம்ம கூக்குரலை கேட்க மாட்டாரா? ஆனா நம்ம அவரு கூக்குரலை கேட்கிறோமா, அவரு குரலை கேட்கிறோமான்றதான் முக்கியம். இன்றைய பொழுது கூட கர்த்தர் உங்களிடம் என்ன பேசுகிறார் என்பதை இன்று மட்டுமல்ல தொடர்ந்து வரும் காலங்களிலே ஆண்டவர் என்னோடு ஏதோ ஒன்று பேச வர, எங்க அப்பா என்னோட பேசுறாரு. அப்படி ஆண்டவரே, அப்படியாப்பா நான் திருத்திக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க மனம் ஒப்பு கொடுத்து வரும்பொழுது கர்த்தர் பெரிய காரியம் உங்க வாழ்க்கை செய்த நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம வாழ்நாள்ல நம்ம ஓட்டத்தை ஓடித்தான் ஆகணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்படைய வித்தியமான ஓட்டங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஓட்டம் இல்ல, வித்தியாசமான ஓட்டம். அவங்கவுங்க ஓட்டத்தை அவங்கவுங்க தான் ஓடி ஆகணும். பிறரோட ஓட்டத்தை அவர்களுக்காக நம்ம ஓட முடியாது. இந்த வாழ்க்கையின் ஓட்டம் என்று சொல்லும்போது, விசுவாசத்தின் ஓட்டம் என்று சொல்லும்போது ரெண்டு வகைப்படும். ஒன்று ஆன்மீக ஓட்டம், இன்னொன்று உலக வாழ்க்கையின் ஓட்டம். உலக வாழ்க்கையின் ஓட்டம் சொல்லும்போது படிப்பு, வேலை, திருமணம், பிள்ளைகள்,
தொழில், பட்டம், பதவி, நம்ம வாழ்க்கைக்கான செயல்படுகிற ஒவ்வொரு காரியம் தான் வாழ்க்கையின் ஓட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவரும் இந்த பயணத்தில் கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த பாதையில, இந்த ரோட்டில் போய் தான் ஆக வேண்டும். ஒருவர் பிள்ளைய பிறந்ததுல இருந்து அப்புறம் படிப்பு படிக்கிறோம், அப்புறம் படிச்சு முடிஞ்சோடனே வேலை செய்யணும், அப்புறம் திருமணங்கள், பிள்ளைகள், இப்படியா நிறைய பொறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும். அதுக்கு ஒவ்வொருவரும் தனித்தனி முயற்சி எடுக்கிறோம் இல்லையா. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு தரிசனம் இருக்கு இல்லையா. நான் எதிர்காலத்தில் இந்த வேலை தான் செய்ய போறேன், இந்த படிப்பு தான் படிக்க போறேன், இந்த வேலை செய்ய போறேன், இப்படிப்பட்ட பெண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் இருக்குது இல்லையா. அது இயற்கையாக மனிதனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஓட்டம். அதில் பாடுகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, சகிப்பு இருக்குது, வேதனைகள் இருக்குது, அறுசுவையும் கலந்து இருக்குது இல்லையா. அது போல நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடித்தே ஆக வேண்டும். அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையா இருக்கிறது. அது போலதான் ஆவிக்குரிய ஓட்டம் என்று ஒன்று இருக்கிறது, ஆன்மீக ஓட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அது நம்ம உண்மை தேவனை யார், உண்மை தேவன் யார் என்று கண்டுகொள்ள வேண்டும். அந்த கண்டுகொண்ட தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட தேவனுடைய போதனையை கேட்க வேண்டும். போதனை கேட்ட நாம் அவர் போதனைப்படி வாழ வேண்டும். வாழ்ந்துகிற நாம் யாவரும் கடைசியில ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா. எல்லாருக்கும் முடிவு, வேதம் சொல்லப்படுது எல்லாத்துக்கும் முடிவு உண்டு அப்படி சொல்லப்படுகிறது. பூமியிலே இயேசுவோடு வாழ்ந்தால் மரித்தால் இயேசுவோடு வாழ்வோம். பூமியிலே இயேசு இல்லாமல் வாழ்ந்தால் இயேசு இல்லாத இடத்துக்கு தான் போகணும். ஆகினால் தான் ஆண்டவர் சொல்றார், ஓட்டத்தை நம்ம ஓட வேண்டும். நாம் ஓடுகிற ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம், எதற்காக ஓடுகிறோம் என்பதை அறிந்து ஓட வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. ஆன்மீக ஓட்டத்தில் சில சமயம் உற்சாகமா இருக்கும், சில சமயம் சோர்வியா இருக்கும். அதனால நான் ஓடாமல் நின்ற முடியுமா? ஓடித்தான் ஆக வேண்டும். மற்றும் விசுவாசி பதறான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை நம்ம உண்மையா விசுவாசித்தோம் என்றால் பதறி நடுங்கி சோர்ந்து பின்வாங்கி போக மாட்டோம். எது நடந்தாலும் என் ஆண்டவர் நடத்த வல்லவரா இருக்கிறார் என்று ஆண்டு மேல் பாரத்தை போட்டு விட்டு பாரத்தை ஆண்டு மேல் கொடுத்து விட்டு நம்ம பாடு ஓடிக்கொண்டு இருப்போம். நம்ம கடந்து திரும்பி பார்த்தோம், எத்தனை காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வேதனை, கலக்கம், தவிப்பு, போராட்டம் எல்லாத்திலிருந்து ஆண்டு வழி நடத்தி வந்தாரே, இனி நடத்த வல்லவரா இருக்கிற என்று விசுவாசிப்பதுதான் விசுவாச ஓட்டம். சரி, எபிரேய புத்தகம் புக் ஆஃப் எப்ரூ chapter 12 verse 1. Anybody can read for me? As for us, we have this large crowd of witness round us. So then let us rid ourselves of everything that gets in the way and in the sin which hold on us so tightly, and let us run with determination the race that lies before us. ஆகையால் மேக போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நம்ம ஓட்டத்தை இங்கு தேவன் சொல்லுகிறார், பொறுமையோட ஓடுங்க அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்று பாரமான வாழ்க்கை, இன்னொன்று பாவமான வாழ்க்கை. இந்த யாவற்றையும் நம்ம தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாவமான காரியத்தை தள்ளிவிட்டு எதெல்லாம் பாரமா இருக்குதோ, ஒரு காடி ஓட்டிட்டே போறீங்க, நிறைய பாரம் இருந்துச்சுனாக்கா அது போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இன்னொன்று உங்களுடைய காடியில் என்பிரேக் இழுத்துட்டீங்க வச்சுக்கலேன், ஓட்டும் போது பாருங்களா அப்படியே கஷ்டப்பட்டு ஓடும். என்பிரேக் விட்டுருங்க, ரிலீஸா ஓடும். அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில எது பாரமா இருக்கிறது அல்ல தள்ளி விட்டுட்டு ஓடுங்கன்னு சொல்றாரு. சில காரியத்தை தள்ளி விட முடியாத, நம்ம வாழ்க்கையில நம்ம பாரமா இருக்கிற சில காரியத்தை சுமந்துக்கிட்டு தான் போய் ஆகணும். உதாரணம் வச்சுக்குவேன், என் மனைவி பாரமா இருக்கிறா, என் பிள்ளை பாரமா இருக்குது, என் வேலை பாரமா இருக்கா, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போவோன்ட்டு நம்ம மட்டும் ஒண்டியே போக முடியுமா?
முடியாது. சில காரியத்தை ஏற்றுக்கொண்டு தான் போகணும். ஆகையினால எது ஏற்றுக்கொண்டு போகணுமோ, எது சுமந்து கொண்டு போகணும், அது சுமந்து கொண்டு போகணும். சில காரியங்கள் நமக்கே தெரியும், இது நம்மளுக்கு அவசியம் இல்லை அப்படின்னாக்கா தள்ளி விட்டுட்டு பாட்டு ஓட வேண்டியதுதான். நம்மளுடைய எண்ணங்கள், தீர்மானங்கள், நோக்கங்கள் அது நம்மளை பாரப்படுத்துகிறதா, நம்மை இலகுவாக்குகிறதா என்று பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் போட்டு குப்பை எல்லாத்தையும் சுமந்து கொண்டிருப்போம். நம்ம தேவையில்லாத சிந்தனைலாம் போட்டு சிந்தில வச்சு சுமந்து கொண்டிருப்போம். இது நம்மை பாரப்படுத்தும், நம்மை அழுத்தும், நம்ம ஓட்டத்தை மெதுப்படுத்தும். எவ்ரி மூமெண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம தீர்மானம் ஆண்டவருக்கு பிடிச்சதா இருக்குதா, இல்லது நமக்கு சொந்தமான காரியங்களை தீர்மானத்துக்கு கொண்டு போகிறோமா? நிறைய பிரச்சனைக்கு காரணமே நம்ம எடுக்கிற தீர்மானம் தான். நிறைய காரியம் ஆண்டவர் ஐயா அம்மா இப்ப வேணாமா, இப்ப வேணாம் ஐயா அப்படி சொல்ல, இல்ல எனக்கு இப்பதான் வேணும், பிடிவாதமா இருக்கிறோம். ஆண்டவர் சில காரியத்துல இது வேணாம் அப்படி சொல்லும் போது எனக்கு இதுதான் வேணும்னு பிடிவாதமா இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். எந்த காரியத்துல தேவன் சமாதானம் கொடுக்கிறாரோ அது தேவனுக்கு பிரியமான காரியம். எதெல்லாம் ஒரு சஞ்சலம் வருதோ அந்த சஞ்சலம் ஆண்டவர் கொடுக்கும் படத்துல ஏற்படும். அதை மீறி செஞ்சீங்கன்னாக்கா அது உங்க மாமிசத்துல செய்றீங்க. கடைசியில குத்துதே குறைதேட்டு நீங்க ஓடணும். பெரிய டிவி இருக்குது, பெரிய காடி இருக்குது, அவங்க போற எவ்வளவு பெரிய உத்தியோக வேலை செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்மள மனசோர்வு பண்ணமா, நம்மளோட விசுவாச ஓட்டத்தை சோர்வுபடுத்தும். நம்ம காதுகள், நம்மளுடைய காதுகள் இருக்குது, அது போல மற்றவங்க என்னென்ன பேச்சு கேட்கிறோம், என்னென்ன பாடல்கள் கேட்கிறோம், மற்றவங்களுடைய வார்த்தையை துர்செய்தி நெகட்டிவான வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்குமா, நம்ம விசுவாச ஓட்டத்தை சோர்வு பண்ணும். அவன் நானும் தான் தேவனை நம்பி வந்தேன். அவங்க சொல்லுவாங்க, பத்தியா நான் என்னோட தெய்வத்தை நம்பி வந்து நல்லா இருக்கிற பத்தியா, டக்குன்னு அந்த வார்த்தை கேட்க நமக்கு என்ன யோசிக்கும், அப்படின்னாக்கா நம்ம ஆண்டவர் வழிபட்டது சரியில்லையோ, நம்ம ஆண்டவர் நம்பி நாளை நம்ம சோர்ந்து போயிட்டோமோ அப்படின்னு. நம்ம கெட்ட காரியங்களை கேட்க கேட்க உள்ளம் கெட்டதாக மாற ஆரம்பிச்சிடும். நல்ல செய்தியை கேட்க கேட்க நம்ம உள்ளமும் மகிழ்ந்து களி கூறும். ஆகையினால நம்ம என்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எண்ணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், எதை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம், அது பொறுத்து தான் நம்மளுடைய ஓட்டம் இருக்கிறது அமைகிறது. நம்ம எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோமாக்கா அது நெகட்டிவாவே நம்ம வாழ்க்கையில மாறும். அப்ப இதுவும் நம்ம ஓட்டத்தை மெதுப்படுத்தும். நம்ம பேசும்போது விசுவாசமா சொல்ல அறிக்கை செய்ய வேண்டும். என் தேவன், நான் நம்புகிற ஆண்டவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் இப்ப கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை ஒரு நாள் நல்லா வச்சிருப்பார். அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள்கிட்ட பேசுகிற நண்பர்களிடம் நீங்க சொல்ல வேண்டும், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், என் நிலைமை இப்படியே இருக்காது, ஒரு நாள் வரும் நான் நல்லா இருப்பேன் அப்படி நீ சொல்லணும். சொல்லும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார், பிசாசு வெட்கப்படுகிறான். உபத்திரவத்தி நேரத்திலே நீ என்ன அறிக்கை செய்கிறீர்கள், என்ன சிந்திக்கிறீர்கள், அது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பிலிப்பியர் புத்தகம் 3வது அதிகாரம், புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verse 12 and 12 to 14. சகோதரரே, அந்தபடி பிடித்துக் கொண்டே நான் அடங்காயிற்று அல்லது முற்றிலும் தேறினோன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்றும் செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பிரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நன்றி ஐயா. இங்க பவுல் சொல்கிறாரு, நான் முற்றிலும் தெரியும் ஆயிட்டேன், நான் அடைந்து ஆயிற்று அப்படின்னு அவர் பவுல் சொல்லல, எல்லாம் தெரிஞ்சிருச்சுலாம் அப்படின்னு அவர் சொல்லு. நானும் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டுதான் வருகிறேன் அப்படின்னு.
நம்ம வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையிலும் கூட நம்ம எல்லாமே தெரிஞ்சிருச்சு சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொரு நாளும் நாம் தெரிந்து கொண்டுதான் வருகிறோம். ஊழியக்காரா இருக்கிற நானே நிறைய காரியங்களை ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கொண்டு தான் வருகிறேன். நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், பேச்சிலும் சரி செயலிலும் சரி. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டு ஒப்புக்கு ஆண்டவனே இதெல்லாம் தப்பா செஞ்சிருக்காப்பா, இதெல்லாம் தப்பா பேசியிருக்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டுட்டு அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் என்னோட பிழையை திருத்தி கொண்டே வருகிறேன். நான் திருத்திட்டேன் அப்படின்னு நான் சொல்லல, ஒவ்வொரு நாளும் திருத்தி கொண்டே தான் வருகிறேன். நான் முழுமை அடைந்த ஒரு ஊழியக்காரனாக அல்ல, முழுமை அடைந்து கொண்டே இருக்கிற ஊழியக்காரனாக இருக்கிறேன். அதனால பாஸ்டர் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. எனக்கிட்ட நிறைய தப்புகள் இருக்குது, குறைகள் இருக்கிறது. ஆண்டவருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மாத்தி கொண்டு வருகிறது என்னால் உணர முடிகிறது. நான் என்னை நான் ஒப்பு கொடுத்து வருகிறேன். ஒருத்தர் செஞ்ச மிஸ்டேக்க இந்த தவறு மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு நான் முயற்சி செஞ்சு வருகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான். கர்த்தர் நம்மளை ரட்சித்தது பரலோகம் கொண்டு போவதற்காக. மீண்டுமாக நம்ம ரட்சித்தது மட்டுமல்ல, ஆண்டவர் அந்த ரட்சிப்பை குறித்து நம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வாஞ்சை, ஏக்கம், தாகம். நீங்க எதனால உங்க சீக்குக்கு ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுத்து நல்லா போச்சுனாக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் அறியட்டும். அதனால நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயா இந்த மருந்து நான் சாப்பிட்டேன் நல்லா போச்சு எனக்கு சொல்லுவீங்க இல்லையா? ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும் போது இந்த ரெஸ்டாரண்ட்ல போய் நான் சாப்பிட்டு நல்லா இருக்கலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது போல இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நீங்க, இயேசுவை ருசி பார்த்த நீங்க என்ன மத்தவங்க போய் சொல்லணும். இயேசு என்ன ஒரு கடவுள் இருக்கிறாரியா, அந்த கடவுள் இந்த பூமியிலே நம்ம ஆன்மீக சமாதானம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, மரித்தமான பரலோகத்துக்கு கொண்டு போற ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறாரியா. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிச்சயத்தை கொடுக்கிறார். மரித்தால் நிச்சயமாக 100% நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் என்று நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், சொல்லணும். அதான் உங்களை அழைப்படி நீங்க ஆண்டவர்களை அழைப்பின் நோக்கம். சரிங்களா? அதை நம்ம ஆசையாய் தொடர வேண்டும். நம்ம ஓட்டத்தை நின்றக்கூடாது. இன்னைக்கு நான் நல்லா இருந்தேன், தேவனுக்கு உண்மையா இருந்தேன், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செஞ்சேன், அப்பா நம்ம சந்தோஷமா இருக்கேன், நிறைவா இருக்கேன், அப்படி நின்றக்கூடாது. ஓட்டம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கணும், பயணம் என்பது பயணித்துக் கொண்டே இருக்கிறது தான் பயணம். நின்று கொண்டே இருக்கிறதா அந்த பயணத்தை முடிவு அடைய முடியாது. அதாவது நம்மளோட வாழ்க்கையின் விசுவாச ஓட்டம் என்பது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது முடிவு எப்போ? ஆண்டு வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் போது அல்லது நம்ம மறிக்கும் போது அப்பதான் ஓட்ட முடியும். அதுக்கு இடையில முடியாது. சின்ன பிள்ளையிலேருந்து பேபியா இருக்கும்போது, சிறுமியா இருக்கும்போது, அப்புறம் குமரி ஆகும்போது, அப்புறம் வாலிபர் ஆகும்போது, அப்படியே திருமணம் செய்து அப்புறம் வயசாகி போற வரைக்கும் ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒவ்வொரு பருவத்துக்கும் வித்தியாசமாக ஓட்டம் வித்தியாசப்படும். அது போல ஆவிக்குரிய ஜீவித்திலே நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு வளர்ந்த பிறகு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது. அதை நம்ம சேர்ச்சுக்கு வரும்போது பிரசங்கத்தை கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பா. பாவத்தின் மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரணுங்க. நான் வாழ்க்கையில நான் அனுபவிச்சது தெரியுங்களா, நான் கத்துக்கொண்ட காரியம், பாவத்து மேல நமக்கு வெறுப்பு வரலைன்னா அடுத்து என்ன நம்ம ஒரு ஆசை வரும். பாவத்து மேல ஆசை வந்துச்சுனாக்கா ஆண்டவர் மேல பாசம் இருக்காது. இயேசு மேல பாசம் வச்சீங்க, பாவத்து மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துடும். இப்ப யோசனை பண்ணி பாருங்க, நீ செய்யற பாவத்தை தொடர்ந்தே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களாக்கா இயேசு மேல உங்களுக்கு பாசம் இல்லை, இயேசு மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. இயேசு மேல வெறுப்பு வந்து அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. என்ன பாசம் பயமுறுத்துறாரு? பயமுறுத்தல, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்ல வரேன். இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உபதேசிக்கிற எனக்கும் தான். அந்த பாவத்து மேல வெறுப்பு வரலனாக்கா அந்த பாவத்தை நம்ம விட மாட்டோம். சிகரெட் அடிச்சுட்டே இருக்கிறோம், அது மேல வெறுப்பு வரணும். அடைச்சி இப்போ இனிமேல் நான் சிகரெட் குடிக்கப்பட தூக்கி போட்டுறணும். ஒரு வெறுப்பை உண்டாக்கி கொள்ளணும். வெறுப்பை உண்டாக்கிக்கணும். ஒன்னால தானே நான் பாவம் செய்யறேன், ஆண்டவரை துக்கப்படுத்துகிறேன், தூக்கி போட்டுறோம் இயேசு நாமத்துல. அப்படி நீங்க வெறுத்தாதான் இயேசுவை நேசிக்க முடியும். நீ பாவத்தை வெறுக்காத படிக்க ஆண்டவர் நேசிக்கிறனாக்கா நீங்க பொய்க்காரங்க, நீங்க வேஷம் போடுக்கிறீங்க.
எதெல்லாம் உங்க விசுவாச ஓட்டத்தை தடை பண்ணுகிறது அப்படின்றது நீங்க இனம் கண்டு கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் ரெகனைஸ் எந்த காரியம் உங்களை ஸ்லோ டவுன் பண்ணுது அது நீ கண்டுக்கணும். ஓ, இதுதான் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனை கொடுதா, உள்கோவம் ரொம்ப வருதா, ஆத்திரம் வருதா, அல்லது சோம்பேறி வந்துருச்சா, அல்லது என்னென்ன காரியம் என்பதை நீங்க தான் கண்டுகொள்ளணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசத்தில் காரியங்கள் மாறுபடும். எந்த காரியம் உங்க விசுவாச ஓட்டத்தை தடை பண்ணுகிறது? அது சினிமா ப்ரோக்ராமா, டிவி சீரியலா? நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். எதெல்லாம் உங்க விசுவாச ஓட்டத்தை தடை பண்ணுகிறது நீ செக் பண்ணி பார்த்துட்டு இனம் கண்டு கொண்டு அதை நீங்க தவிர்க்க வேண்டும். அது மாதிரி ஒரு வெறுப்பை உண்டாக்க வேண்டும். ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கலனாக்கா நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆயிடுறோம். அதே போலதான் நம்ம அவங்க ஒரு காரியத்தை பிடிக்கல, நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அடுத்ததாவது யாக்கோப்பு 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போமா? Unfaithful people, don't you know that to be the worst friend means to be God's enemy? Whoever wants to be the worst friend makes himself God's enemy. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நம்ம உலகத்து மேல பாசமா இருந்தோமாக்கா தேவன் மேல பாசம் இருக்காது. நம்மளுடைய விசுவாசத்தை நம்மளோட விசுவாசம் ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுகிறது. நம்மளுடைய ஃபேத் ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணப்படுகிறது. பிசாசு வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓ, இயேசு விசுவாசிக்கிறியா? என்னது ஜெபம் பண்ண போறியா? அந்த நேரத்தை தான் ஏதாச்சும் பிரச்சனை கொடுப்பான். பைபிள் படிக்கிற நேரத்தை தான் தூக்கமா வரும். அதே டிவி திறந்து பாருங்க, கண்ணு அப்படி உருட்டிக்கிட்டு பார்ப்போம். கண்ணை உருட்டி டிவி ப்ரோக்ராம் பார்ப்போம். அதே பைபிள் படிக்கும் போது கொட்டாய் மேல கொட்டா விட்டுக்கிட்டு இருப்போம். இது வந்து விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இதுல நீ கண்டுகொள்ளலாம் பிசாசோட கிரியை உங்களுக்கு எப்படி வருதுன்ட்டு அட்டாக் பண்றது நீங்க பார்க்க முடியும். அதனால ஒவ்வொரு நாள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறதுனாலே இங்க சொல்லப்படுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக காரியத்து மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தோமா? தேவனுக்கு விட, ஆண்டவரை விட எதை பெருசா நினைக்கிறோம்? பைபிள் வாசிக்கிறத விட இந்த நேரம் ஓய்வு இருக்கலாம். இந்த ஓய்வு நேரத்துல 2 காரியம் செய்யலாம். ஒன்னு யூடியூப் பார்க்கலாம், இன்னொன்னு பைபிள் படிக்கலாம், இன்னொன்னு வாட்ஸ்அப் பார்க்கலாம், இன்னொன்னு ஃபேஸ்புக் பார்க்கலாம், இன்னொன்று வந்து நீங்க வந்து டிக்டாக் பார்க்கலாம், இன்னொன்று வந்து ஜெபம் பண்ணலாம். 2 பகுதியா இருக்குது. எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இங்க வேதம் சொல்லப்படுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்கிறாரு பாருங்க. ஆகையா உலகத்துக்கு சிநேகரவனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். நான் எப்ப ஆண்டவரை பகைச்சேன்? நான் ஆண்டவர் பகைக்கலையே. நீ உலகத்து மேல நீங்க சிநேகம் வச்சீங்களாக்கா ஆட்டோமேட்டிக் இது ஆன்சர் இஸ் ஆண்டவர் நீ பகைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, 1 John chapter 2 verse 15 to 17 வாசிப்போமா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவின் இடத்தில் உள்ளவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சரி, தேங்க்ஸ்மா. உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதீர்கள். அதாவது அவசியம், பணம் நமக்கு அவசியம், ரைட்? ஆனா பணத்து மேல கிரீடி ஆந்திரக்கூடாது. நமக்கு நம்ம அதுக்கு டைம் செலவு பண்ணிக்கூடாது. காலையில ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை, ராத்திரி ஒரு வேலை, நிறைய ஓய்வு இல்லாம வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. அதுவும் பார்த்தாம இன்னும் ஃபாடி எடுக்கிறது, டோட்டோ எடுக்கிறது, இப்படியாக நம்ம செஞ்சு கொடுத்து பக்கம் ஒரு பேராசை வந்துருச்சு. போதுன்னு சொல்ல கத்துக்கணும்.
இருக்கிறத வச்சே மேனேஜ் பண்ண கத்துக்கணும். டைம் இருக்குதா, அதிகமா சம்பாதிப்போம். நீங்க அதிகமா சம்பாதிக்கிறதுனால தேவனுடைய காரியங்கள் தடை இல்லாத காரியமா இருந்துச்சுன்னா தாராளமா சம்பாதிக்க. நீங்க வேலை 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 வேலைன்னு ஓடி 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 ஆண்டவரை மறந்துட்டீங்களாக்கா, தேடுறதுன்னு இழந்து போயிருவீங்க. ஏசப்பா சொல்றாரு, என் பொருட்டு எதை இழப்பீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். என்னை மத்ததுக்காக என்னை இழந்தீர்களா, நீங்க பெற்றது இழந்து போயிருவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நீ எப்படி பாஸ்டர் கண்டுக்கிறது? இதுதான் பிதாவோட, இது வந்து பிசாசானவனோட. பைபிள் படிக்கிற நேரத்துல இன்னைக்கு ஒரு நாள் பூரா பைபிளே படிக்கல, இந்த நேரத்துல டிவில ஒரு சீரியல் போடுறான், இந்த சீரியல் விடக்கூடாது அப்படி பார்த்துக்கிட்டீங்களாக்கா, அப்ப நீங்க உலகத்தில் உள்ளதை தேடுறீங்க. ஆனா இது தேவனோட காரியத்தை தேடல. வாரத்துல ஒரு நாளைக்கு லீவு இருக்குது, அந்த லீவுல வந்து சர்ச் சர்வீஸ் இருக்குது. அப்ப ஓவர் டைம் கூப்பிடுறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யும்? வாரத்துல ஒரு நாள் தான் தேவனை ஆராதிக்க போகிறேன், இந்த நாள் ஓவர் டைம்னாக்கா ஓகே ஓவர் டைம் வேணாம், நான் வந்து ஆராதனைக்கு வரேன் அப்படின்னு நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏன்னா நான் அப்படி தீர்மானம் எடுத்திருக்கிறேன். ஓவர் டைம் செய்தமாக்கா காசு கூட கிடைக்கும். ஆனா அதே டைம்ல தான் ஆராதனையும் நடக்குது, ரெண்டுலயும் இருக்குது. எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இதுதான் உலகத்தான காரியத்துக்கும் தேவனுடைய காரியத்துக்கும் உள்ள வித்தியாசங்களா இருக்கிறது. நான் வாரம் 6 நாள் வேலை செஞ்சேன், ஒரு நாள் தான் லீவு. இந்த லீவுலயும் மறுபடியும் ஓட்டிக்கு போனாக்க வேண்டிய சம்பளம் கூட கிடைக்கும். ஆனா இதே நாள் தான் ஆராதனை நடக்குது. அப்ப ஓவர் டைமையும் ஆராதனையும் வச்ச ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்பாங்க. எது நீங்க தீர்மானம் இருக்கு பாருங்க, அதுல தான் இருக்குது. உலகத்தை உண்டாவதை தேர்ந்தெடுக்கிறீங்களா, ஆண்டரை தேர்ந்தெடுக்கிறீங்களான்ட்டு. உலகமா அது இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தைப்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். இந்த உலகத்துக்கான காரியத்தை எது தேட ஒரு நாள் ஒளிஞ்சு போயிடும். உலகத்தோட காரியங்கள்லாம் ஒளிஞ்சிரும். ஆனா தேவனுடைய காரியத்தை தேடுகிறவன் நிலைத்திருப்பான் என்று அழுத்தமாக ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. வெளிப்படுத்த சுவிசேஷம், புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 22 verse 11 and 12. Let the one who is doing harm continue to the harm. Let the one who is wild continue to be wild. Let the one who is righteous continue to be righteously. Let the one who is holy continue to be holy. Look, I am coming soon, bringing my rewards with me to repay all people according to their deeds. Thank you. இங்க வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றத பார்க்கிறோம், கண்டினியூ. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எதெல்லாம் நீ செய்ய விரும்புறீங்களோ கண்டினியூ. நீ நல்லது செஞ்சா கண்டினியூ. நீ தீமை தான் செய்ய போறியா கண்டினியூன்றாரு ஆண்டவரே. தீமையை கண்டினியூ பண்ணுங்கன்றாரு. நன்மை செஞ்சா நன்மையை கண்டினியூ பண்ணு, தீமை தான் செய்ய போறேன்னு முடிவு பண்ணிட்டியா கண்டினியூ. அதுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. நீ எதெல்லாம் செஞ்சீங்களோ அதுக்கான பலனை பெற்றுக் கொள்வீர்கள். நன்மை செஞ்சா நன்மைக்கான பலனை பெற்றுக் கொள்வீர்கள், தீமை செஞ்சீங்களா தீமைக்கான பலனை பெற்றுக் கொள்வீர்கள். அது மாற்றவோ மறுக்கவோ முடியாது. நீங்க எதெல்லாம் விதைக்கிறீர்களோ அது நிச்சயமா அறுப்பீர்கள். ரம்புத்தான் செடி நட்டீங்களாக்கா டுரியான் அறுக்க முடியுமா? ரம்புத்தான் செடி நட்டுட்டு பெருசா வந்த பிறகு டுரியான் எதிர்பார்க்க முடியாது. நீ ரம்புத்தான் செடி நட்டுற ரம்புத்தா தான் இருப்ப. நீ நல்லது செஞ்சாக்கா நல்லது தான் இருப்ப. நீ தீமையை செஞ்சு போட்டு நல்லது கிடைக்கும்னு எதிர்பார்த்தாக்கா உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க. ஆண்டு சொல்லிட்டாரு, என்ஜாய் யுவர் லைஃப். நன்மை செய்யறியா
அதை என்ஜாய் பண்ணி செய்ய. தீமை செய்றியா, அந்த தீமையை கூட என்ஜாய் பண்ணி செய்ய. அதுக்கான பலன் ஒன்னா உங்களுக்கு நிச்சயம் வரும். இன்னைக்கு வந்து பூமிக்கு அடுத்தவைகளை நீ நாடாதீர்கள் என்று சொல்லப்பட்டது. பூமிக்குரியவர்களை தேடாதீர்கள் சொல்லப்படுகிறது. இந்த பூமிக்குரிய இச்சையின்படி வாழாதீர்கள் சொல்லப்படுகிறது. பூமிக்கு ஏற்றபடி நீ வாழ்ந்தீங்களா, அநியாயம் செய்து வாழ்ந்துமாக்கா, அந்த அநியாயத்தின் தண்டனையாக நரகத்தை நாம் சந்திக்க வேண்டும். பரலோக வாழ்க்கை என்பது ஆண்டு வந்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க, இப்போது துன்பப்படுகிறீர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பரலோகத்தில் சந்தோஷம் அடைவீர்கள். இப்ப கஷ்டப்பட்டீங்களா, பரலோகத்தில் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்த பூமியில் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆண்டவர் விட்டு நிம்மதியா இருந்தீங்களாக்கா செத்து போய் நரகத்தை வேதனைப்படுவீங்க. நம்ம வேதாகமம் உலக போதனைக்கு வித்தியாசமா காட்டுது. சரி, ஏசப்பாவோட போதனை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்பட போறீங்களா, அல்ல உலகத்தாருடைய போதனை கேட்டு கீழ்ப்பட போறீங்களா? அது உன் கையில, உங்க கையில ஒப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. அதை சொல்ல அநியாயம் பண்ண இன்னும் அநியாயம் பண்ணுங்க, கண்டினியூ, ப்ளீஸ் கண்டினியூ அப்படி சொல்லப்படுகிறது. ஆண்டு வற்புறுத்தி இப்படி செய்யதான் ஆகணும் அப்படி சொல்லல, ஆலோசனை தான் கொடுக்கிறாரு. இப்படி செஞ்சா இப்படி ஆகும், இப்படி செஞ்சா அப்படி ஆகும், எப்படியோ நீ தீர்மானம் பண்ணிக்க எதுன்னு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் அதுக்கான பலனை ஆண்டு கொண்டு வருகிறார் என்று சொல்றேன். ஆனா நீங்க போகிற பாடுகள், வேதனைகள் ஆண்டுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. வேலை செய்யற இடத்துல இருக்கீங்க, இன்னும் ஆண்டு அறியாதவனா நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறானே, நான் ஆண்டு சொல்லிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, நான் தான் இப்படிலாம் வேதனைப்பட்டு வேலை செய்யறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், நல்ல பேரே கிடைக்க மாட்டேங்குதா. டோன்ட் வரி பிரதர், ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். யோசேப்பு நன்மை செய்தான், அதுக்கு தண்டனை அனுபவிச்சான். ஆனா அப்படியே இருந்தானா, ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டவர் யோசேப்பின் தலையை உயர்த்தினார். உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கை இப்படியே இருக்க போல கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் ஒருவனை கர்த்தர் பார்க்கிறாரோ அவன் பாக்கியவான். நீதிமான்களுடைய பயணம் நடுப்பகல் சூரிய வெளிச்சத்தை போல இருக்குமா. நடுப்பகல் வெளிச்சம் எப்படி இருக்கும் பாருங்க, சூரிய வெளிச்சம் அப்படி அடிக்கும், வெளியே போக முடியாது. ஆனா அந்த இடத்துல ஒரு ஊசி விழுந்தாலும் கூட கண்டுபிடிச்சிருவோம். இருட்டுல வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தா கூட கண்டு தெரியாது. பாவத்துல நீங்க வந்து ஆண்டு அறியாம வாழ்ந்தீங்களா, இருள வாழ்ந்தீங்களாக்கா, நீ செய்யற பாவம்லாம் யாருக்கும் கண்டு தெரியாது. ஆனா எப்ப தடிக்க உழுவ போறீங்க உங்களுக்கே தெரியாது. நீ நீதிமானா இருக்கும் போது சின்ன ஒரு காரியம் தப்பு பண்ணாலும் ஆண்டுக்கு தெரியும் சொல்றத உலகத்தாருக்கு தெரியும். அப்ப நீங்க நினைக்கலாம், என்னோடது அவன் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனும் நல்லா தான் தப்பிச்சு போயிடுறான், நான் சின்ன தப்பு செஞ்சா மாட்டிக்கிறமே. நீ செஞ்ச தவறுக்கு நீ தண்டனை அனுபவிச்சுட்டு வச்சுக்கீங்க, ஆண்டு வந்துட்டோன்னே ஆண்டவ போயிடலாம். ஆனா சில பேர் செஞ்ச தப்புக்கு அப்படியே மொழிப்பி இருக்கிறான். ஆனா ஆண்டு வருகிற அவன் விடப்பட்டு போயிடுவான். அதுல கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப துன்பப்படுகிறீர்களே, நீங்க பாக்கியவான்கள். இப்ப அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லுது. நீங்கள் அகமகிழ்ந்து களி கூறுவீர்கள். கொஞ்ச நேரம் கஷ்டம், ரொம்ப நேரம் சந்தோஷம் வேணுமா? கொஞ்ச நேரம் சந்தோஷம், ரொம்ப நேரம் அழுகை பொறுக்கெடுப்பு வேணுமா? இறுதியாக வாழ்க்கை ஒரு பயணம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். பயணத்தில் ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்தை ஓடிதான் ஆகணும். நாம் வேணானாலும் முடியாது. ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு விதமான ஓட்டங்கள் இருக்குது, நம்ம ஓடிதான் ஆகணும். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஓட்டத்தை பயணத்தின் நிலை இருக்கிறது. அதை நம்ம ஆண்டவரை சார்ந்து ஓட வேண்டும். பயணங்கள் 2 விதம் என்று சொன்ன, ஒன்று வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய ஓட்டம் ஓடிதான் ஆகணும். அதே ஆன்மீக காரியத்துக்கு ஓட வேண்டிய காரியத்தை ஓடிதான் ஆக வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். உலக காரியத்தை ஒரு ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிறவர்கள் எல்லாம் நிறைய பேர் ஓடுவாங்க. ஆனா ஜெயிக்கிறவர் ஒருத்தர் தான் ஜெயிப்பார்.
அவங்க மெடல் வாங்குற ஒருத்தர் தான் மெடல் வாங்குவார். ஆனா விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் எல்லாருமே மெடல் வாங்குவாங்க. ஒரு ஆச்சரியமா இல்ல? உலகத்தின் ஓட்டத்துக்கும் ஆன்மீக ஓட்டத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? உலகத்தின் ஓட்டம் நிறைய பேர் ஓடுவாங்க, ஒருவர் தான் மெடல் வாங்குவாங்க. ஆனா ஆன்மீக ஓட்டத்தை எல்லாரும் ஓடுவாங்க. யாரு முடிக்கிறாங்கன்னா, எத்தனை பேர் முடிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மெடல் இருக்கிறது. அவசரப்பட்டு வேகமா ஓடாதீங்க, பொறுமையோடே ஓடக்கடவன் என்று வசனம் சொல்லப்படுகிறது. நீங்க பொறுமையோட ஓடினாலும் நிதானமா ஓடுங்க என்று வேதங்கள் சொல்லப்படுகிறது. ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாதியில ஓட்டத்தை முடிச்சிடக்கூடாது. என்னன்னா ஆண்டு காரியம், என்னன்னா இயேசு இவ்வளவு கஷ்டமா இருக்குது. சிகரெட் அடிக்க முடியல, தண்ணி அடிக்க முடியல, சோழி வாழ முடியல, இஷ்டம் போல வாழ முடியல, இது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்களே. சரி வேணாம், அது விட்டுட்டு போறீங்களா? கண்டினியூ. பேச சொல்லுது கண்டினியூ. என்ஜாய் பண்றேன், என்ஜாய்ல அப்பாலாகி ஒரு நாள் வரும், அதுக்காக தண்டனை அனுபவிப்பீங்க. விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுங்க. ஆனா ஓடி முடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த முடிவு எப்போ வரும் தெரியாது. ஒரு சிலருக்கு 10 வயசுல வரும், சில பேருக்கு 20 வயசுல வரும், சில பேருக்கு 50 வயசுல வரும், சில பேருக்கு 80 வயசுல வரும். சோ பயணங்கள் பல விதம் இருக்குது. ஒவ்வொருக்கும் ஒரு நிலை வைத்திருக்கிறாரு. நம்ம ஓட்டம் இப்பதான் முடியும் நம்ம சொல்லுவோம். அது நிர்ணயிக்கிறது நம்மள, ஓட வேண்டியது தான் நம்ம. அந்த ஓட்டத்தை முடிவு ஆண்டு கையில இருக்குது. நம்ம எப்ப நம்ம ஓட்டத்தை முடிக்கணும்ன்றது அது வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டுதான் இருக்கணும். சில பேர் நினைக்க, ஐயோ நான் ஓட்டம் முடிஞ்சாலும் பரவாயில்லையே, அப்பா ஆண்டவரே சோதனை சொல்லிட்டு பரவத்து போயிடலாம். நம்ம நினைக்கிற மாதிரி முடியாதுங்க. ஓட்டத்தை நீங்க முடித்தீர்கள் என்றால் உங்களால முடிக்க முடியும். நீங்க உங்க ஓட்டத்தை நீங்க முடிச்சீங்களாக்கா நீங்க பரவ போக முடியாது. ஏன்னாக்கா நீங்க தற்கொலை செய்தீர்கள் என்றால் நீங்க ஒரு கொலைக்காரன். இந்த உபத்திரத்தை தாங்க முடியலையே, நான் செத்து போறலாம். செத்து போனீங்களா? வேத வசனம் சொல்லுது கண்டினியூ. சாவுங்க போய். செத்தீங்களாக்கா நீங்க பரவ போக முடியாது. நீங்க கொலைக்காரன். கொலைகாரன் எப்படி பரவத்தை போக முடியும்? அதனால பொறுமையோடு ஓடுவோம், சகித்து கொண்டு ஓடுவோமே. ஒரு நாள் வரும், அதுக்காக பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சில பேர் தனிமையில வாடிக்கொண்டு இருக்கலாம். இந்த லாக்டவுன் காரியத்துல பிள்ளைய பார்க்க முடியல, கணவனை பார்க்க முடியல, மனைவியை பார்க்க முடியல, வேலை மாற்றங்கள், பணக்குறைவு, சஞ்சலம், வேதனையா தான் இருக்கும். பெற்றோரை பார்க்க முடியாம இருக்குது. இப்படியா நிறைய காரியங்கள் இருக்கும். இது நியமிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. கலங்காதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. எது எதெல்லாம் பாரமா இருக்குதோ, எது எதெல்லாம் பாவம்னு தோணுதோ எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடுங்க. பாரத்தை சுமந்து வச்சுட்டு ஓடிங்களாக்கா உங்களுக்கு வேகம் குறைஞ்சிரும். அப்ப நீங்களும் ஓட முடியாது. கடைசியில் நீங்க தோல்விதான் அடைவீங்க. சில பாரத்தை தூக்கி போடணும், சில பாரத்தை தூக்கி போட முடியாது. ஆனா பாவத்தை கண்டிப்பா தூக்கி போட்டே ஆக வேண்டும். பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. சில பாரத்தை தூக்கி போட முடியாதுங்க. அது பாரமா நினைக்காதீங்களே, உங்களோட கடமையா நினைங்க. அப்ப அது பாரமா உங்களுக்கு தெரியாது. பாவம் என்று சொல்லப்படுகிறத கண்டிப்பா நீங்க தூக்கி போட்டே ஆக வேண்டும். அடுத்த பந்தய பொருளாக்க இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ஒரு இலக்கு வச்சிருக்க, ஒரு கோல் வச்சிருக்க, அந்த கோல் நோக்கி நம்ம ஓட வேண்டும். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் அந்த பரலோகத்தை நோக்கி நம்ம ஓட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே ராஜா, வேத வசனத்தின் மூலமா எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. ஆண்டவர் விசுவாச ஓட்டத்தை எப்படி ஓட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. 2 விதமான ஓட்டத்தை எங்களுக்கு காட்டினீர் ஆண்டவரே ராஜா. உலக பிரகாரமான ஓட்டம், ஆவிக்குரிய பிரகாரமான ஓட்டத்தை குறித்து எங்களுக்கு காட்டியதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, உம்மை பிடித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஓடத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலத்தையும் கிருபையும் தரும்படியாக ஜீவனுடைய நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.